பராபவ வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள் 24/4/2026 வெள்ளிக்கிழமை இரவு 7:22 மணி வரை வளர்பிறை அஷ்டமி திதியும் இரவு 8:14 மணி வரை பூசம் நட்சத்திரமும் மரணயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6:15 மணியிலிருந்து 9 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, பரிகாரமாக வெல்லும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் புதன், செவ்வாய், சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக புதனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், உணவு பராமரிப்பு சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஏற்ற தினம், குறிப்பாக கட்டிடப் பணிகள் மற்றும் கூடுதலாக சுபகாரிய நிகழ்வுகளை துவங்குவதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். அஷ்டமி திதி என்ற முறையில் பைரவரை வழிபட சகலவிதமான கர்ம வினைகளும் அகலும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம்: கடுமையான மன பாதிப்பு எப்பொழுது ஏற்படும், அதற்கான சூழல் எப்பொழுது, குறிப்பாக ஒருவருக்கு மனம் பாதிக்கப்படுகிறது, சரியாக தூக்கம் வரவில்லை, தாயாரால் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் ஏற்படுகிறது, எல்லா வகையிலும் குழப்பமான சூழல், இவை அனைத்திற்குமே சந்திரன் பலவீனமாகி அந்த பலவீனப்பட்ட சந்திரனுடைய தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கின்ற சூழலில் மேற்சொன்ன காலகட்டங்களில் மிக கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன் இது நடக்கப் போகிறது என்பதை உணர்த்துவதற்காக ஒரு முக்கியமான ஒரு சாஸ்திரம் என்ற முறையில் இது போன்றதொரு தசாபுக்திகள் வருவதற்கு முன்னர் மிகப்பெரிய அளவில் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பதால் மட்டுமே இது மாதிரி பாதிக்கப்பட்ட சந்திரன் புக்தி கொடுக்கின்ற கெடுதல்களிலிருந்து தப்பிக்க இயலும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான கிரக சூழல்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது? எல்லா வகையிலும் இயல்புக்கு மாறுபட்டதான தன்மையோடு நல்லதொரு உயர்வான சூழல்களையும் உறுதியான தன்மைகளையும் கொடுக்கின்ற தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். எல்லா விதமான புத்துணர்ச்சியான நிகழ்வுகளும் உண்டு, அனைவரையும் அனுசரித்து போகின்ற தன்மைகளும் உண்டு, தடைகள் அனைத்தும் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒரு காரியத்தை செய்யும் முன்பாக அது சரியா தவறா என ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து கேள்வி எழுப்பி அதற்கு பின்னர் ஒரு முடிவெடுத்து செயலாற்றுவதன் மூலமாக எல்லா வகையிலுமே நல்ல பலன்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் விருப்பமும் ஆர்வமும் மேம்படும். எதிலும் சற்று கூடுதல் பொறுமையோடும் கவனத்தோடும் இருப்பது நல்லது. தேவையற்ற உபயோகம் இல்லாத வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது அனுகூலத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்கள். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக லாபத்தன்மைகள் மேலோங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் கிடைப்பது தொடர்பான விஷயங்களிலும் சாதகமான தன்மைகள் உண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் சாதகமான சூழல்களுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்ப உறவுகளுக்குள் சந்தோஷமான சூழல் உண்டு. மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணைக்காக குறிப்பிடத்தகுந்த செலவுகளை மேற்கொள்வீர்கள். தொழில் பங்குதாரர்கள் புதிதாக அமைவார்கள். நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். கூடுமானவரை கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உருவாகும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் நல்ல விதமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வர்த்தக அமைப்புகள், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், குறிப்பாக டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் மாற்றங்களும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கற்றல், வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. கலைத்துறை அன்பர்கள் அனைத்து வகையிலுமே நல்லதொரு நிறைவான ஆதாயங்களை பெற இருக்கிறீர்கள்.
நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையோடு மிக மேம்பட்ட நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுமையோடு சிறப்புகளும் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. பரணி நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பு. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய நாளின் கிரக மாற்றங்கள் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் நிச்சயமான முறையில் ராசிநாதன் ராசியோடு நல்ல விதமாக வலுப்பெற்றிருக்கு. எந்த விதமான பாவத் தொடர்புகளும் ராசிநாதனுக்கு இல்லை. சனி பார்க்கிறார் என்றாலும் அவர் ராஜயோகாதிபதி என்ற முறையில் அதற்கான பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லாத சூழலில் சந்திரனும் வளர்பிறை நிலையில் இருக்க, குடும்ப தன வாக்கு பாவகம் குருவின் இருப்பால் வலுப்பெற்றிருக்க, உச்ச சூரியன் மிக வலிமையாக சஞ்சரிக்க அனைத்து விதமான நிகழ்வுகளும் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது வெற்றிகரமான சூழலுக்கு வழிவகுக்கும். மனதளவில் உற்சாகமும் தெம்பும் அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், முயற்சிகள் மேம்படும், நிதி நிலைமை சீராக இருக்கும், கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு, ஆரோக்கியம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும். ஒத்துவதார்ந்த நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. கூடுமானவரை செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான காரியங்களை செய்வது, அதில் மாற்றங்களை மேற்கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்கள் பற்றிய கவலையை விடுப்பது சிறப்பு. அவர்களை அனுசரித்து போக பழகிக் கொள்வதும் அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி நடக்கும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். எதிர்பார்த்த அளவு பொருளாதார மேம்பாடுகள் உருவாகும். குடும்ப அளவில் சந்தோஷமான சூழல் இருக்கும். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையோடு ஒரு சில அன்பர்களுக்கு மட்டும் சற்று முரண்பட்ட சூழல்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். குழந்தைகள் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். வழக்குகளில் சாதகமான சூழல்கள் காணப்படும். பெண்மணிகளுக்கு முயற்சிகள் சிறப்பானதொரு பலனை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பாக பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகள் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி பெறுவீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லா விதமான நிகழ்வுகளும் உங்களுக்கு ஏற்றதான சூழலை கொடுக்கின்ற வகையில் இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதரவான சூழல் உள்ள தினமாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் ஏற்படுகிற நாளாகவும், மிருகஸ்ரேஷ நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது? எல்லா விதமான சிக்கல்களையும் மிக இயல்பாக அனுசரித்து வெற்றி காணுகிற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். தனாதிபதி தனஸ்தானத்தில் வலுப்பெற்றிருப்பது, விரயபாவகத்தில் சுக்கிரன் மிகப்பெரிய அளவில் வலுவாக இருப்பது, 11இல் சூரியன், 10இல் சனி செவ்வாய் புதன், பாக்கியத்தில் ராகு குருவின் தொடர்பென மாறுபட்ட கிரக சூழலோடு நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்களும் மிதுனத்திற்கு இன்றைய நாளில் இருக்கிறது. தனாதிபதி தனஸ்தானத்தில் வலுத்திருக்க குடும்பம், தனம், வாக்கு மூன்றிலும் நல்லதொரு மேம்பட்ட உயரியதான சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எந்த சூழலிலும் அடுத்தவர்களை அனுசரித்து செல்வதில் உறுதியான முறையில் இருப்பீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடக்கும். எதிலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. குறிப்பாக சில முக்கியமான அனுகூலங்களும் ஏற்படும். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாகவே நடக்கும். தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. பங்குதாரர்களுடைய செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, குறிப்பாக ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் இது போன்றதொரு தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்ற சூழல் காண்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உருவாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் காணப்படும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வார்கள். மனதில் இருந்த கவலைகள் விலகும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும்.
குழந்தைகள் எதிர்காலம் கருதி சில முக்கிய முடிவுகளை துணிந்தெடுப்பீர்கள். வழக்குகளில் நிதானமான போக்கு காணப்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மை உண்டாகும். குறிப்பாக மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக நீங்கும். அரசாங்கம் மூலம் லாபம் கிடைப்பதற்கான தன்மைகளும் வலிமையான முறையில் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்த தினமாக அமையப்போகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் கனிவோடு இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய தின கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது? உயர்வானதாகவும் மேன்மை நிறைந்ததாகவும் இருக்கிறதான்னு பார்த்தோம்னா நிச்சயமான முறையில் ராசிநாதன் ஸ்தான பலத்தோடு வளர்பிறை நிலையில் ராசியில் அபாரமாக சஞ்சரிக்கிறார். 11 சுக்கிரன், சூரியன் திக்பலம், கூடுதலாக பாக்கியத்தில் சனி செவ்வாய் புதன், அட்டமத்தில் ராகு குருவின் தொடர்பென அபாரமான கிரக சூழலோடு கடகத்திற்கு இன்றைய தினம் துவங்குகிறது. குடும்பதன வாக்கு பாவகத்தில் கேது இருப்பது சற்று பலவீனம் என்றாலும் குடும்பதன வாக்குக்கு ஆதிபத்திய தன்மை கொண்ட சூரியன் உச்சம் பெற்றிருப்பது மேற்சொன்ன விஷயங்களில் நிறைவான சூழல்களையும் நிம்மதியான அணுகுமுறைகளையும் கொடுக்கும். நியாயம், நேர்மை அது சார்ந்த விஷயங்களோடு உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் இருக்கும். நல்லதே நடக்கும். பணவரவு கூடுதலாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க நல்லதொரு முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். வெளியூர் தகவல்கள் வெற்றிகரமாக அமையும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாக நடக்கும். தொழில் பங்குதாரர்களோடு இசைவான சூழல்கள் உருவாகும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். தடைகள் விலகும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பணவரவு மேன்மையடையும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். சக ஊழியர்களால் உதவியும் உருவாகும். வாழ்க்கை துணை மூலம் நன்மை ஏற்படும். குடும்ப உறவுகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். வழக்கு விவகாரங்களில் காலதாமதமான சூழல்கள் காணப்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். பெண்மணிகளுக்கு தடைபட்டு வந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கடித போக்குவரத்தும் அனுகூலமாக இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை விலகும். மனதளவில் உற்சாகம் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகள் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த அனுகூலமான புதிய வாய்ப்புகளும் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு நற்செய்திகள் தேடி வரும். இன்றைய நாள் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுவாக இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பவர்களுக்கும் ஆதாயம் நிறைந்த நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசி பலவீனப்பட்டிருந்தாலும் ராசிநாதன் உச்சம். கூடுதலாக விரயத்தில் சந்திரன் வளர்பிறை நிலையில் இருப்பது வெளியூர், வெளிமாநில, கடல் கடந்த பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வர்த்தக அமைப்புகள், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் நிறைவான ஆதாயத்தை கொடுக்கும். 10 சுக்கிரன் ஸ்தானபலம் பெற்றிருப்பது, 11 குரு பகவான் அமர்ந்திருப்பது, 7 ராகு குருவின் தொடர்போடு இருப்பது என ஏற்றம் மிகுந்த சூழலோடு சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமைந்தாலும் 8ஆம் பாவகத்தில் சனி செவ்வாய் போன்ற கிரக தொடர்புகள் இல்லறம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று சாதகமில்லாத அமைப்புகளை கொடுக்கும். தேவையற்ற வாக்குவாதங்கள், சங்கடங்கள் வீட்டுக்குள் எழலாம். இரவு நேர வாகன பயணங்களில் நிதானமாக போவது சிறப்பு. ஒத்துவராத நபர்களிடமிருந்து முழுமையாக விலகி ஒதுங்கிக் கொள்வது நல்லது. எந்த சூழலிலும் எது விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நினைத்ததை செயலாற்றி வெற்றி காணுவதற்கான தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். சகோதரர் வகையில் ஏதாவது சங்கடங்கள் ஏற்படும், கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை மனத்தெம்பு மகிழ்ச்சியும் கூடுதலாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான சூழல் காணப்படும். வரவேண்டிய பணம் நிறைவாக கைக்கு வந்து சேரும். போட்டிகளை சமாளிக்க வேண்டிய தன்மைகள் உருவாகலாம். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. நிதானமாக செயல்படுவதன் மூலமாக நிறைவான தன்மைகள் ஏற்படும்.
குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி அமைதி காணப்படும். கணவன் அல்லது மனைவி மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல முடிவு ஈட்டும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது கண்டு மனம் மகிழ்வீர்கள். வழக்குகள் எழுபறியாக இருக்கும். பெண்களுக்கு மன தைரியமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். உற்சாகமான சூழல், உறுதியான தன்மை, அனைத்திலும் வெற்றிகரமான நிகழ்வுகள் உள்ள தினமாக கலைத்துறை என்பவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். அரசியல்வாதிகள் அவசர முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் எல்லா வகையிலும் யதார்த்தமானதொரு மேம்பட்ட நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தினமாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நம்பிக்கை பிறக்கிற தினமாகவும், பூர நட்சத்திர நண்பர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, முக்கியமான கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் நல்லதொரு சாதகமான சூழலில் இருக்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தெளிவானதொரு நல்ல பலன்களை கொடுக்கின்ற தினமாக கன்னிக்கு இன்றைய தினம் இருக்கும். எந்த ஒரு செயல்பாட்டையும் நிதானமாக செய்து முடித்து பெரிய அளவில் அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். உங்களுக்கு அனைத்து இடங்களிலும் நல்ல வரவேற்பு இருக்கும். குறிப்பாக தொழில்துறையினருக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. எதிர்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்பார்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்களை மீண்டும் சிறப்பாக செய்து முடிக்க தேவையான அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். மனதளவில் புதிய உற்சாகமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மேம்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. தொழில்துறை என்பர்கள் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு உயர்வான சூழல் உண்டு. 8இல் சூரியன் மறைந்தாலும் உச்சம் பெற்றிருப்பதும், பாக்கியஸ்தானத்தில் தனிச்சுக்கரன் இருப்பதும், லாபஸ்தானத்தில் சந்திரன் வளர்வரை நிலையோடு ஸ்தானபலம் பெற்றிருப்பதுமான சூழலில் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகின்ற, பிரச்சனைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையிருக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை, அவர்களால் உதவிகள் உருவாகும். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். குறிப்பாக அனைத்து விதமான கவலைகளும் விலகும். கலைத்துறை என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது கூடுதல் எச்சரிக்கை தேவை. எதை பற்றியும் தீர ஆலோசித்து ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மேற்கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற நிகழ்வுகளில் கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்கள், இளைஞர்கள் எதிர்பார்த்த நல்லதொரு மேம்பட்ட மாற்றங்களை பெறுகிற தினமாக கன்னி ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பங்கள் விலகுகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்று செயல்பாடுகள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்தும் ஒருமுகப்படுகின்ற உறுதியான சூழலோடு வெற்றியும் புகழும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. எல்லா விதமான சாதகமான தன்மைகளும் ஏற்படும். எதிர்கால நலன் கருதி சில முக்கியமான முடிவுகளை எடுக்க இருக்கிறீர்கள். அதன் மூலமாக அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள். புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள். எந்த சிக்கலையும் தீர்க்கும் இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் அனுகூலத்தை கொடுக்கும். நல்லது தீயது பிரித்து பார்த்து செயலாற்றுவீர்கள். எல்லா காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டு. சமூகத்தில் முக்கிய உயர் நிலையில் இருக்கின்ற விஐபிகளின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். மனதளவில் உற்சாகம், தன்னம்பிக்கை மேம்படும். எந்த ஒரு காரியத்தையும் மிக துணிச்சலாக செய்து வெற்றி காண்பீர்கள். குறிப்பாக தொழில் வியாபாரம் விறுவிறுப்பும் சுறுசுறுப்படையும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மந்த நிலை மாறி அனுகூலமான சூழல்கள் உருவாகும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகள் சொல்படி நடந்து கொள்வது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட திருமணங்கள் உறுதிவார்த்தை சொல்லப்படும். மனதளவில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் மேம்படும். கவலைகள் முழுமையாக விலகும். வாழ்க்கை துணையோடு எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். குழந்தைகள் நல்லதொரு அன்பு செலுத்துவார்கள். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உண்டு. குறிப்பாக முக்கிய கிரகங்கள் எல்லாம் வலுப்பெற்றிருக்கின்ற சூழலில் உங்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் நிறைவாக கிடைக்கும்.
பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்வதற்கான சூழல்கள் உண்டு. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்பு மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். விருதுகள் நிறைவான முறையில் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுபறியான சூழல்கள் மாறும். அரசியல்வாதிகள் நிலையானதொரு நீடித்த நல்ல அனுகூலத்தை பெறக்கூடிய தினமாக, துலாத்திற்கு சிக்கல்கள் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய தின கிரக மாற்றங்கள், செயல்பாடுகள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? எல்லோரையும் அனுசரித்து செல்லுகிற வகையில் நிறைவான மேம்பட்டதொரு நல்ல அனுகூலங்கள் நிறைந்த நாளாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். பொருளாதார உயர்வுகள் உண்டு. பொறுப்பாக செயல்படுவீர்கள். ராசியை சுக்கிரன் பார்ப்பது மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை கொடுக்கிறது. பெண்களால் அதிர்ஷ்டமும் சாதகமான தன்மைகளும் உண்டு. 8ல் இருக்கின்ற குரு ஏற்றுமதி இறக்குமதி, வெளியூர் வெளிமாநில பயணங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குறையாமல் கொடுப்பார். பாக்கியத்தில் பாக்கியாதிபதி சந்திரன் வளர்பிறை நிலையில் வலுத்திருப்பது எல்லா விதமான பொருளாதார மேன்மைகளையும் மதிப்பு மிகுந்த தன்மைகளையும் கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். அமைதியுடனும் நிதானமாகவும் பேசும், எல்லாராலும் மதிக்கப்படுகின்ற நிகழ்வுகள் நடக்கின்ற தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி செல்வார்கள். மனம் விரும்பியது போல உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். உங்களது பொருட்களை, அதாவது விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. செய்தொழில், வர்த்தக வியாபாரம் சீராக இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகள் அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் டென்ஷனை கொடுப்பதாக அமையும். மேலதிகாரிகள் ஆதரவு நிறைவான முறையில் கிடைக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே பிரியம் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குடும்பத்தில் அமைதியான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். வழக்கு விவகாரங்கள் சாதகமான சூழலாக இருக்கும். பெண்மணிகளுக்கு உங்களது செயல்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். குறிப்பாக மாணவர்கள் இன்றைய நாள் மதிப்பு மிகுந்த சூழலை உணர இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகக்கூடிய மேன்மைகள் பொருந்திய நன்மை நிறைந்த நாளாக இன்றைய நாள் விருச்சிகத்திற்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆர்வம் மேம்படுகிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் வலிமையான ஒரு தன்மைகள் உள்ள தினமாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் இருக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் சாதகமான தன்மைகள் உருவாகும். எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்பட்டு அதில் முழுமை பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சாதகமான தன்மைகளும் ஏற்படும். குறிப்பாக புதிய நண்பர்களின் சேர்க்கையால் அனுகூலங்கள் இருக்கும். உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் அனுகூலங்கள் உருவாகும். பணவரவு அதிகரிக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான நிகழ்வுகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் புகழப்படுகிற சூழலோடு தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அதன் மூலமாக புகழ் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக 8ல் சந்திரன் வளர்பிறை நிலையில் ஆட்சி பெற்றிருப்பது வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மற்றும் வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதிலிருந்து வந்த தடைகள் சிக்கல்களை நீக்குவதற்கான சூழலாக அமையும். தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான முடிவுகளும் முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக இருந்தாலும் லாபத்தன்மை இயல்பாக இருக்கும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி தக்க வைத்துக் கொள்வது அனுகூலத்தை செய்யும். உத்தியோகம் பார்க்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவி கிடைக்கும். குடும்ப வேலைகள் காரணமாக சில விஷயங்களை நேரடியாக செய்ய முடியாத சூழல் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. குறிப்பாக ஒத்துவராத நபர்களிடமிருந்து முழுமையாக ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பானதாக இருக்கும். பெண்மணிகளுக்கு நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். பணவரவு மேம்பட்ட சூழலை தரும். மாணவர்களுக்கு விளையாட்டு, கல்வி போன்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும்.
கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் காரிய வெற்றி கிடைக்கப் பெறுகிற தினமாக, தனுசு ராசி என்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் திருப்திகரமான தன்மைகள் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் பெறுகிற தினமாகவும், பூராட நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர என்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான முக்கியமான கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டு இருக்கிறது? ஒரு முக்கியமாக சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தடையும் சில சாதகமில்லாத சூழல்களும் ராசிநாதனுடைய சஞ்சாரத்தின் காரணமாக இருந்து வந்தது. அந்த தன்மைகள் எல்லாம் மாறி நல்லதொரு மதிப்பு மிகுந்த சூழல்கள், கூடுதலாக சிறப்புகள் நிறைந்த நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். 6, 12ஆம் இடங்களில் குரு நல்லதொரு வலிமையாக தொடர்பு கொள்வதும், கூடுதலாக 7ஆம் பாவகத்தில் சந்திரன், 8இல் கேது, 4இல் முக்கிய கிரக சஞ்சாரம், அதிர்ஷ்ட பாவகத்தில் சுக்கிரன் என நல்லதொரு அனுகூலத்தோடு கிரக சூழல்கள் உள்ள தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். எந்த சூழலிலும் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் எல்லா விதமான வெற்றியையும் கொடுக்கும். சகோதரர் வகையில் ஆதாயம் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. பூமி தொடர்பான பிரச்சனைகள், இழுபறியான சூழல்கள் முழுமையாக விலகும். சந்திரனினுடைய செயல்பாடு மனத்தெம்பையும் மகிழ்ச்சியையும் கூடுதலாக கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் சற்று மந்தமான சூழல் காணப்படும். வரவேண்டிய பணம் நல்லவிதமாக கைக்கு வந்து சேரும். தொழில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் நல்லவிதமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். நிதானமாக இருப்பதன் மூலமாக நிறைவான சூழல்கள் கிடைக்கும். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் விலகி அமைதி காணப்படும். கணவன் அல்லது மனைவி மூலம் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவை எட்டும். குழந்தைகளின் செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும். மனமகிழும் சம்பவங்கள் உண்டு. குறிப்பாக பெண்மணிகளுக்கு மனதில் தைரியமும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் மேம்படும். ஆரோக்கிய நலன் கருதி தேவையற்ற அலைச்சல்களை அறவே தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை விலகும். உற்சாகமான சூழல் காணப்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற சாதகமானது ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மொத்தத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே எதிர்பார்ப்புகள் நிறைவாக பூர்த்தியாகின்ற நாளாக மகர ராசிக்கு அனுகூலங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவு நிறைந்த தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற நாளாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, குறிக்கோள்கள் சிறப்படைகின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எல்லா விதமான செயல்பாடுகளிலும் நம்முடைய முக்கியத்துவம் மேம்படுகிற தினமாக கும்பராசிக்காரர்களுக்கு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ராசிநாதன் சற்று பலவீனப்பட்டிருந்தாலும் ராசியின் யோகர்களான புதன், சுக்கிரன் போன்றவர்கள் வலுப்பெற்றிருப்பதால் எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளித்து நல்லதொரு மேம்பட்ட நிறைவான வெற்றிதனை பெறக்கூடிய தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். நியாயம், நேர்மை உணர்ந்து செயலாற்றுவீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். நிதி மேலாண்மை இயல்பாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக முடியாது என எதிர்பார்த்து தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். நீங்கள் மிகவும் விரும்பி நேசித்து கைவிட்டு போன சில பொருள்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தகவல்கள் வெற்றிகரமானதாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாக நடக்கும். தடைகள் முழுமையாக விலகும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பணவரவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும். சக ஊழியர்களால் எதிர்பாராத உதவியும் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலம் நன்மை உண்டாகும். குடும்ப உறவுகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழல்கள் உருவாகும். குறிப்பாக பெண்மணிகளுக்கு தடைபட்டு வந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உண்டு. பெண்மணிகளுக்கு முழுமையான முறையில் தடைகள் விலகப் போகிறது. அரசியல்வாதிகள் நற்செய்திகள் தேடி வருகின்ற தன்மைகள் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை கும்பராசி என்பவர்களுக்கு ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் ஆசீர்வாதமும் கூடுதலாக அவர்களால் நல்லதொரு அனுகூலமும் நிறைந்த சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லா விதமான சூழல்களும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்லதொரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்.
அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு முதலீடுகள் மேம்படுகிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்க, 3ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுப்பெற்றிருக்க, 4இல் குருவின் சஞ்சாரம் நல்லதொரு மேம்பட்ட சூழலில் இருக்க, எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சமாளித்து பெருமளவு வெற்றி காணுகிற நாளாக இன்றைய தினம் இருக்கும். ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற சனி செவ்வாய் சில சங்கடமான அனுபவங்களை கொடுப்பார். அதே நேரத்தில் மற்ற கிரக சஞ்சாரங்கள் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை கொடுக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் ஆக்கப்பூர்வமான சூழல்கள் ஏற்படும். அனைவருடைய ஒத்துழைப்பும் யதார்த்தமாக கிடைக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பு, ஆசிர்வாதம், அது சார்ந்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல்களும் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளும் அபாரமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களை விற்பது, பிரிப்பது, மாற்றுவது போன்ற நிகழ்வுகளிலும் சாதகமான தன்மைகள் ஏற்படும். தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். பங்காளி வகை உறவுகளால் ஆதாயமான தன்மைகள் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். குழப்பங்களுக்கு தெளிவும் புரிதலும் மேம்படும். உங்களுடைய சிந்தனையின் போக்கில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். சில முக்கியமான விஷயங்களை தெளிவாக சிந்தித்து செயலாற்றி நல்லதொரு பெரிய அளவிலான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உருவாகும். சகோதர உறவுகளால் ஆதாயம் மேம்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகமும் அதிர்ஷ்டமும் தேடி வரும். வாகன பயணங்களில் நிதானமாக செல்வதும், கூடுமானவரை எதிர்ப்பாளர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். லாபம் நிறைந்த நாளாக தொழில்துறையினருக்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. முக்கியமாக சந்திரனுடைய சஞ்சாரம், குருவின் சஞ்சாரம் பொருளாதார மேன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவடைகின்ற நாளாகவும், கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சங்கடங்கள் நீங்குகிற தினமாகவும், மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றங்களும் அனுகூலமான சூழல்களும் ஏற்படக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. லாபம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வேறுபாடுகள் நீங்குகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும்.